ரெக்கார்ட கேட்டீங்களா? ஓ. என்ன என்ன விளங்குது உங்களோட ரெக்கார்டிங்? உங்களோட உங்களோட ஓதலுக்கு உங்களுக்கு என்ன விளங்குது? ஏன் அந்த அளவுக்கு நீங்க பிழை விடுறதுக்கான காரணம் என்னன்னு விளங்குது? சார் நான் தேடி பார்த்தேன் சார், இல்ல சார். அந்த எது இல்ல? அந்த முஸ்தகீம் பாத்தீங்களா பாத்தீங்களா வனுஃப். பாத்தீங்களா? நான் ஒருக்கா ஞாபகம் மிகுதா உங்களுக்கு? கிளாஸ் நம்பரை மார்க் பண்ணிக்கோங்க என்று சொல்லி விளங்கப்படுத்தின விஷயம் அது. விளங்கப்படுத்தல அப்படி சொல்லி நான் விளங்கலையா ரஹ்மிக்கு? ஞாபகம் இல்லை அப்படியா? ஓ சார். சரி, அப்ப நான் திருப்பி விளங்கப்படுத்தினேன் அப்படியா? ஓ. ஜாதி ஆள்வனி ஓ. அப்போ கொஞ்சம் ஏங்க நான் உங்களோட ஸ்க்ரீனை போட்டு வரேன். உங்களோட இந்த ஸ்க்ரீனை விளங்கப்படுத்தி எல்லாவே உங்களுக்கு ஸ்க்ரீனை போட்டு தான் விளங்கப்படுத்தணும். கிளாஸ் நம்பரை போட்டு எங்க சீரிய டைரியில் எழுதி வச்சுக்கொள்ளணுமா? திருப்பி விளம்பரப்படக்கூடாது. இப்படி விஷயம் படிப்பிச்ச, இதான் அந்த விஷயம், மறக்காம மார்க் பண்ணிக்கிறணும். நல்லது. என்ன செய்வீங்க ஒவ்வொரு முறையும் வந்து, சார் எனக்கு அது மறந்துட்டு சார், சார் எனக்கு அப்படி படிக்கல சார், படிச்சு சொல்லித் தரல சார், ஞாபகப்படுத்துங்க சேர்ன்னு சொல்லுவீங்க. டேட்டை போடுவாங்க, இதுல இத்தனை இந்த கிளாஸ்ல இது படிச்சுக்கிறோம் எங்கிறத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ரஹ்மி ஸ்கிரீன் போடவா? ம். சரி, அதுல முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. ம். என்ன ரஹ்மி, நீங்க மத்த பத்தி படிக்கணும். ரஹ்மி, சவுண்ட் கேக்குதா? ஓகே. ஓ. மத்த பத்தி நீங்க நிறைய படிக்க வேண்டியது. நான் இன்னும் உங்களை டீப்பான அந்த ஸ்டேஜ் கொண்டு போகல. பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதான் சொல்றேன், கொஞ்சம் ஈர வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் நீங்க வர. ஓகே. சார் அதான் முடிஞ்சு. மதிக்கா ஸ்கிரீன். ஓ. சரி, என்ன தலைப்புன்னு சொன்னா ரஹ்மின்னு நான் பாக்குறது. என்ன தலைப்பு வாசிக்கு டாக்டர் வாசிக்கணும். அல் குர்ஆனை ஓதுவதற்கு அடிப்படையானவைகள். இது மூணு இல்லைன்னா அவங்களுக்கு ஓத இயலாது. எழுத்துக்கள் உச்சரிப்பு இல்லாம அவங்களால ஓத இயலுமா? எங்க மாற்றீங்க வந்து, எங்க பொழையாகுது, அங்கதான் பிரச்சனையாகுது. ராகம், அதான் நீங்க உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற விஷயம். இந்த ராகம் தானே உங்களுக்கு பிரச்சனை. மூச்சு இழுத்து அஹ், அடித்தொண்டையில கத்தி கொண்டு ஓதுறதெல்லாம் ராகம். இப்ப அதுதான் நான் இன்னைக்கு அந்த ராகத்துக்குள்ள நான் சொன்ன விஷயம் வரும், நீட்டு இலங்கையெல்லாம் அங்கதான் வரும்.
அடுத்த பகுதி என்ன? சட்டங்கள் பகுதி. நீங்க படிச்சிட்டீங்க. சரியா? என்ன சவுண்ட காணும்? பேசுறது கேட்காட்டி சொல்லிக்கொள்ளுமா? கேக்குது சார். கேக்குது. இந்த ராகமண்டா என்னன்னு சொன்னா, ராகம் இதான் முதலாவது முக்கியமான பாயிண்ட்ஸ். அவங்களுக்கு உங்களுக்கு உங்களோட இயல்பான குரல்ல நீங்க ஓத பழகுறது இதான் ராகம். உங்கள்ட்ட இயல்புல இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க எல்லாத்துக்கும் சத்தம் போட்டு பேசி பழக்கம். சத்தம் போட்டு தான் உங்களோட எல்லா ஆக்ஷன் நடந்துக்கிறது. அப்படிதான் ரமி? ரமி எப்படியா? ஓ சார். அது அந்த 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 உங்களோட பழக்கத்தால தான் உங்களோட ஓதல்லையும் அது உங்களுக்கு தாக்கம் செலுத்துது. அந்த அது மாத்தும் கட்டாயம் நல்ல இல்லை. நான் பலமுறை சொல்லிட்டேன். சரி. எனவே இந்த ராகம்ங்கிறது எப்ப சமைக்கப்பட்டு சரியான சிஸ்டத்துக்கு வரும் என்றால் 100% நீட்டுதல் என்ற கன்செப்டோட தான் வரும். அடுத்த 10% மட்டும் எதுல வரும்? உண்ணாசிறது அதுக்குள்ள வரும். இல்லைங்களா? இப்ப உண்ணாசிறதும் நீட்டுதல் இந்த ரெண்டும் தான் எங்களோட முழு குருவானையும் பேலன்ஸ் பண்ணும் ஓதல. ஆனால் ஓதல்ல நீட்டுதல்ங்கிறது பெரிய ஒரு பார்ட் எடுக்குது. எனவே நீட்டுதல்ங்கிறது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய சிறப்பம்சம். நாங்க அதுதான் இதை பார்க்க போறோம். சரி, எங்களுக்கு நீட்டுதலுக்கு அரபுல என்ன சொல்லி யூஸ் பண்ண சொல்லுங்க பாப்போம். ரஹ்மி உண்ணா நீட்டு. செய்தல். அது சரி, உன்னாசில நீட்டுதல் என்ன? உன்னாசி ரெண்டா ராகம் எடுத்து ஓதுதல். நல்ல விஷயம். அப்படித்தான் நிக்கணும். கிளாஸ் நம்பரை போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி மாட்டிக்கொள்ளப்படாதான். என்ன சொல்லி யூஸ் பண்ணுவோம்? மத்து. நீட்டுதல்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். மத்து. மத்து. மத்தை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், ரெண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். எழுத்துக்கள். மத்தினுடைய எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். அலிஃப், யா, வாவ். சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ். மத்தினுடைய அடையாளங்கள் சொல்லுங்க. ஃபதா மத்து, கஸ்ரா மத்து, லம்மு மத்து, மத்துடைய அடையாளம். மாஷா அல்லாஹ். இந்த மத்திர அடையாளம் வந்தா எவ்வளவு நீட்டணும்? ஃபதஹ் மது கஸ்ர் மதுல மத்து எவ்வளவு நீட்டணும்? மத்துடைய அடையாளம் வந்தா 3 இல்லாட்டி 4 செகண்ட் நீட்டி ஓதணும். ஆ. அடுத்தது வந்தா 2 இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டி ஓதணும். அப்பா. ஃபதஹ் மது கஸ்ர் மதுல வந்தா 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும். அப்படியா? ஓதுன மாதிரி தான் கிண்டை. கபருக்குலாம் போகணும். மூச்சு அடைச்சி ஹார்ட் அட்டாக் வந்து உங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அல்லது மூச்சை விட்டுட்டு மவுத்தாயி மையத்தாயி கபருக்குலாம் போகணும். 2 3 செகண்ட் ஸ்டார்ட் ஆகினா மதுரைய எழுத்துக்கள் வந்தா எங்க சவுண்ட காணும்? 2 அல்லது 3 அளவு நீட்டி ஓதணும். ரஹ்மி 2 அளவு தான் நிட்டணும். இந்த 2 பாக்ஸ் அடிச்சுக்கிறே நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளணுமா? இந்த 2 பாக்ஸ் அடிச்சு காட்டி தானே ஃபதஹ் மத்து, ஓ, கஸ்ர் மத்து, லம்மு மத்து, அலீப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய் இது எது வந்தாலும் விட்ட வேண்டிய அளவு என்ன? 2. 2 அளவு நீட்டி ஓதணும். 2 அளவுடா எத்தனை செகண்ட்? ஒரு 1 செகண்ட். செகண்ட். அவ்வளவுதான். அதுக்கு மேல போகக்கூடாது. 1 செகண்டுக்கு மேல நீட்டா பிழை. தெளிவான பெரிய பிழை. இந்த 2 3 செகண்ட்ல நீட்டவே இல்லை. நினைச்சு பார்க்கல அது. இது கிளியரா உங்களுக்கு? என்ன சுவாமி இல்லை அப்படியா? விளங்குதா பேசுறது? ஓ சார். விளங்கிட்டாலாம். ஓ. அடுத்த வந்து பாப்போம். إياك نعبد وإياك نستعين. நஸ்தஈம் கடைசியா மீமா வந்து இது مستقيم. இன் இன் நஸ்தஈன் இன் சவுண்டுக்கு வரணும்.
சரி. إياك نعبد وإياك نستعين. குட். இப்ப சொல்லுங்க. ஈயாக்க ஓ ஈயாக்க ரெண்டு மத்திர அலிஃப் வந்தீங்க அப்படித்தானே யாக்கு பக்கத்துல. ஓ, எத்தனை செகண்ட் நீட்டினீங்க? ஒரு செகண்ட். நஸ்தாயின்ல யா வந்திக்குது. மத்தினுடைய எழுத்து யா வந்திக்கு. எத்தனை செகண்ட் நீட்டினீங்க? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் நீட்டினீங்க. இப்ப அப்பனா உண்மையில ரஹ்மி உங்களுடைய ஸ்கிரீன். 2 செகண்ட். ஏன் 2 செகண்ட் நீட்டினீங்க? பிழையாது. இப்பதான் நான் சொன்னேன் எல்லாம். ஒரு செகண்ட் மேல நான் பிழைன்னு சொல்லி. ம். அது நிப்பாட்டணும் சார். அஹ், சரி. இதுக்குத்தான் நீங்க படிக்கிற அடுத்த தலைப்பு. என்ன தலைப்பு? நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியம். அதே வசனத்தை நாங்க எடுத்துக்கிறோம். அதே உதாரணத்தை பார்க்க போறோம். இதுல ரெண்டு முக்கியமான ரூல்ஸ் இருக்கிற. முதலாவது, வசனத்தை நிறுத்தி ஓதும் எழுத்துல நாங்க சுக்கூன் வைக்கணும். பாத்துக்கணும். சுக்கூன் வைக்கிறோமாங்க? வைக்கலண்ணா. ஓ, ஐநூ ரெண்டு லாமத்துன்னு வைக்கிறோம் அப்படித்தானே? இல்ல. அஹ், சுகுனிக்கு நஸ்தஈன். எதுக்கு சுக்கூன் வைக்கிறோம்? யாக்கு சுக்கூன் வைக்கிறோம் அப்படியா? நூனுக்கு. நூனுக்கு சுக்கூன் வைக்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம். அதற்கு முன் மத்துடைய அடையாளங்களில் ஒன்று, எழுத்துக்களில் ஒன்று வருக. என்ன அப்படின்னா? அதுக்கு முன் அந்த அந்தண்ணா எது? அந்த நிப்பாட்டத்துக்கு முன்னுக்கு யா இங்க அல்லது மத்துடைய இங்க எழுத்து யா இங்க அல்லது இந்த உதாரணம் சுக்குன் உதாரணம் செய்யப்பட்ட உதாரணத்தை பயன்படுத்துங்க. இங்க என்ன வந்து இது? நஸ்தஈன். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு முன்னுக்கு மத்துடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்கு. ம். அதனால ஒரு செகண்ட் நீட்டி வரும். ஆ ஒரு செகண்ட் அப்படியா? மூணா என்ன சொல்லுது? முதல் இரண்டும் நடைபெற்றால் மூன்றாவது என்ன சொல்லு? 2 அல்லது 3 செகண்ட். எதை நிட்டணும்? 2 அல்லது 3 செகண்ட். எத்தனை அளவு? 4, 5, 6. பாத்தீங்களா? விலை நான் இப்ப விஷயம். முதலாவது ரெண்டும் ஓ, நடந்துக்கணும். வசனத்துல கடைசி நாங்க சுக்குன்னு வச்சு மீக்கணும். அதுக்கு முன்னுக்கு மத்துடைய எழுத்துக்கள் இதழும். மத்திர எழுத்துல உண்டு அல்லது மத்தின் அடையாளம் உண்டு வந்து மீக்கணும். விளைனா இதான் நீ ஓ, கேட்ட விஷயத்தை சாராம்சம். மறந்துடா இப்ப மறக்குமா? இல்ல. இப்ப இந்த கான்செப்டை வச்சுக்கொண்டு நீங்க ஓதின அந்த இந்த வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பிராக்டிஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் எல்லாம் சரியான்னு சொல்லி. நான் அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். திருப்பி கேள்வி கேட்பேன் ஓகே. அதை பத்தி. ஓகே சார். ம்.